அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் தான தர்மங்களை அதிகமாக செய்கின்றோம். அதே போல நோன்பாளிகளுக்கு உணவளிக்கின்றோம். இது போன்று நம்மளுடைய அனைத்து இபாதத்துகளிலும் நம்மளுடைய பொருளாதாரம் ஹலாலான முறையிலே இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய விஷயத்திலே ஹராமான பொருளாதாரத்தை செலவழிப்பாரோ அவர் அசுத்தம் படிந்த ஆடையை சிறுநீரை கொண்டு சுத்தம் செய்வதை போலாகும். அசுத்தம் படிந்த ஆடையை தண்ணீரை தவிர வேறு எதுவும் சுத்தம் செய்யாது. அதை போல நம்முடைய பாவங்களை ஹலாலை தவிர வேறு எதுவும் நிவர்த்தி செய்யாது என்றும் சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலா நம்மளுடைய ஹலாலான பொருளாதாரத்திலே அதிகமாக பரக்கத் செய்வானாக. அதை கொண்டு அதிகம் தான தர்மங்களை அதிகமாக செய்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.